காய்ஸ் வணக்கம். யாரை பற்றி பேச போகிறேன்டா, நம்மளுடைய ஆக்டர் இளைய தளபதி விஜயை பற்றி பேச போகிறேன். என்னண்டா, அவரை ஆக்டர் ரீதியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் வேறு லெவலான காம்பேக், அவர் லைஃப் அதெல்லாம் ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சி, இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கொடி கட்டி பறக்கிற ஒரு நடிகர் தான் இளைய தளபதி விஜய். இப்போ கிட்டத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு, என்னென்னா அவர் அரசியலுக்கு வாராருண்டு. பட் என்னையை பொறுத்தவரைக்காட்டியும் அவர் சினிமாலேயே இருந்திருக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்டா, நான் எனக்கு தெரிஞ்ச வரையில் தமிழ்நாட்டு அரசியல் என்று சொல்கிறது இலகுவான விஷயம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் விஜயகாந்தை சொல்லலாம். விஜயகாந்த் ஹெல்ப் மைண்ட் செட் உள்ளவர், மக்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுறவர். பட் அவரால் அரசியலில் வெல்ல முடியலை. அரசியல் என்று சொல்கிறது ரொம்ப எப்படியும் நான் நினைக்கிற மட்டுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தாலும் அதில் அவர் முதலமைச்சர் ஆக முடியாது. பட் அவர் நிற்கிற தொகுதியில் வெல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியல் கொஞ்சம் காலம் தேவை. அவர் மக்களோட மக்களாக இருக்கணும். அப்போ தான் அவரால் எப்படியும் அரசியலில் வெல்லலாம். எனக்கு இதுக்கு முன்னால், அதாவது இப்போ அரசியலில் என்ட்ரி பண்ண போகிற அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. பட் அதுக்கு முன்னுக்கு என்னையை பொறுத்தவரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்குண்டா பெருசாக தெரியலை. பட் மக்களுக்கு விளங்கியிருக்கும் அவர் அரசியலுக்கு வந்ததால் தான் இப்படி செய்கிறாரா, இல்லாட்டி அவரோட கேரக்டர் எப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஸோ அவரை பார்ப்போம் எலெக்ஷனில் சீஃப் மினிஸ்டராக ஆகிறாரா இல்லையாண்டு.